ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்போஸ் அ கிட் ஃப்ரம் அ டஞ்சன் எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஷியோமா மிக்கோனாவை அந்த பர்சன் கிட்ட எத்தனை வரான். ஷியோமாவும் இந்த பொண்ணை பத்தி விளக்குறான். இந்த பொண்ணு பாவம் மோ கஷ்டப்பட்டிருக்கா. யாரோ ஒருத்தங்க இவளோட லவ்வை திட்டாங்களாம், அதனால ரிவெஞ்ச கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாளாம். இதை கேட்கும் போது அவரு ஒரு 2 ஆப்ஜெக்ட் அங்க தராரு. இதுல அபடன் அந்த டீமன் லார்டோட ஆப்ஜெக்ட் ஒண்ணு, இன்னொன்னு ட்ரை ஹேண்டுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதுவும் ஒரு டீமன் லார்டோட ஆப்ஜெக்ட் தான். நீ குடிச்சா போதும், உன்னால ரிவெஞ்ச கொடுக்க முடியும். யோசிக்காம அவ குடிக்கிறான். அங்க ஷியோமாவும் தடுக்கிறான். ஐயோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா நீங்க இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ கேட்கவே இல்லை. இதனால அப்பியரன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேஞ்ச் ஆகுது. எனக்குள்ள ஓவர் வார்மிங்கான ஒரு பவர் ஃபீல் ஆகுது. எனக்கு இப்போதான் தெரியுது, இதுதான் இப்போ நான் வந்து ரொம்ப பலசாலி ஆயிட்டேன். என்னால ஃபைனலி அந்த ரிவெஞ்ச அவனுக்கு கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் மேரிக்கு பசி எடுக்கும். அந்த இடத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவன் கொண்டு வந்து தரான். அங்க மேரியும் ரொம்ப சோம்பேறியா இருப்பா. இதனால அங்க கேக்குறா, லாய்டு எனக்காக ஊட்டி விட மாட்டியா? சரி நீங்க கேக்குறீங்கன்னா ஓகே தான். நானும் வாயை திறக்கும் போது திடீர்னு ஒரு பெல்ட் வந்து பிடிக்குது. அதுக்கு காரணம் நம்ம சலின் தான். சலின், ரீஹோ எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. நான் மன்னிச்சிருங்க, எனக்கு கூண்டு போகணும்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்திருக்காங்க. கரண்டா ஒரு மிகப்பெரிய ஸ்னேக் மாஸ்டர் இருக்கான். பக்கத்துல இருக்க டஞ்சன்ல இருக்க அந்த ஸ்னேக்கை நாங்க தான் பிடிக்கணுமா, அதுக்காக நான் போற மாதிரி இருக்கு. அங்க இதெல்லாம் கேட்கும் போது மேரிக்கா ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா இதுல ஒரு வகையில காரணம் மேரியோட அப்பா தான். அவருனாலேயே நம்ம லாய்டு போற மாதிரி இருக்கு. அட பைத்தியக்கார அப்பா, ஏன் இப்படி பண்ணீங்க? லாய்டு இதனால ஆபத்துல மாட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படி இவ யோசிக்கும் போது அங்க லாய்டோ சொல்றான், உண்மையை சொன்னா டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் பண்றது அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வராது. இருந்தாலும் ரியலான சோல்ஜரா மாறணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிதான் ஆகணும். இன்னொரு பக்கம் ஆலனுக்கு பயமா இருக்கு. அதாவது அந்த இடத்துல என்ன ஆகுமோ, திடீர்னு அதனால உயிரே போயிடுச்சுன்னா. இன்னொரு பக்கம் நம்ம சலேனா அவளோட இமேஜினேஷன்ல இருக்கா. ஒன்ஸ் அங்க போயிட்டா லாய்டு கூட அது ஒரு டேட் மாதிரி இருக்கும். நாங்க டச்சிங் பண்ணலாம். ஈவன் நாங்க ரொம்ப நெருக்கமா வந்து கிஸ் எல்லாம் பண்ணலாம். போதுமா? உன்னோட இமேஜினேஷன் ரொம்ப கொடூரமா இருக்கு நித்தரியா? ஆமா, நீ வாய மூடு. நீ யாரு இதை சொல்ல? நான் லாய்டு என்னோட ஹஸ்பண்ட். இப்படி சலேன் கூட அங்க சண்டை போகுது. அங்க கிங்கும் வராரு. அங்க கிங்கும் கிட்டார் எல்லாம் வாசிக்க கேஃபடேரியா ஓனர் பூச்சி கேட்க ஆரம்பிச்சாரு. ஆமா உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க? அதுவாப்பா, ஒரு புக்ல நான் படிச்சேன், இந்த மாதிரி சமயத்துல நம்ம ரொம்ப நர்வஸா இருப்போம். அதனால இந்த மாதிரி விஷயத்த பண்ணா நம்ம நர்வஸ்னஸ் வந்து போயிடும். உனக்கே தெரியும் ரீசெண்டா எனக்கு என்ன ஆச்சுன்னு. இதனால அவரும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க போற மாதிரி இருக்கா. அங்க நம்ம ஹீரோ வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா எல்லாருமே ஹீரோ கூட வராங்களே. தேங்க்ஸ் சொல்றதையும் நம்ம சலேன் அவளுக்குன்னு ஏத்துக்கிறான். இதுலயும் ஒரு சண்டை. இல்ல அவன் எனக்கு சொன்னான். இல்ல அவன் வந்து எனக்கு தான் சொன்னான். ஆமா உனக்கு தெரியும் பாரு. இன்னொரு பக்கம் வெளியில ஆலனும் வாட்ச்மேன் மாதிரி நிக்கிறான். ஆமா நீ என்ன பண்ணிருக்க? வெளியில நான் பாத்துக்கிறேன். உண்மையை சொன்னா அது மத்தவங்களோட வேலை. அப்போனா இப்படி சொல்லாத ஆலன், உனக்கு பயமா இருக்கு, உள்ள பெரிய பாம்பு இருக்குன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, லாய்டோட அப்ராண்டிஸா இருக்கேன். அப்படி இருக்கும் போது பயமா எனக்கா? சேச்சே. இன்னொரு பக்கம் ஷியோமாவை காட்டுறாங்க. ஷியோமா அந்த பர்சனும் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல அவரு வந்து ஏதோ ஒரு டஞ்சன்ல இருக்க ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுறாரு. அத மத்தவங்க அடையதுக்கு முன்னாடி நம்ம அடைஞ்சிடலாம். இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க ஆல்காவே வரா. அநேகமா கொஞ்சோண்டு நான் லேட்டா வந்துட்டேன். அவங்க ஏதோ ஒன்று பிளான் பண்றாங்க. ஆனா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து நடக்காது. அதுக்கப்புறம் மேரி போகும்போது அவளுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு தான் அவ ப்ரே பண்றா. திடீர்னு ஆல்கா வந்து கேட்கறான், மேரி பக்கத்துல ஏதாச்சும் டஞ்சன் இருக்கிற மாதிரி உனக்கு ஏதாச்சும் இடம் தெரியுமா? இருக்குதே இப்படின்னு சொல்ல இந்த இடத்துல பறக்க விட்டு கொண்டு போறான். அப்புறம் என்ன, வா எனக்கு காட்டு. இன்னொரு பக்கம் அவங்க 3 பேருமே போகும்போது அங்க ஃபிலோக்கு ஒரு டவுட் இருக்கும். இதனால அவ ரீஹோ கிட்ட கேக்குறான், ஆமா உனக்கும் லாய்டுக்கும் என்ன கனெக்ஷனு? நீயும் என்ன நம்ம லாய்ட விரும்புறியா என்ன? இதே விஷயம் தான் சலேனுக்கும். ஏன்னா ஆனா உனா நம்ம லாய்டுக்கு நெருக்கமாகணும் அப்படின்னு பாக்குறா. இத்தனைக்கும் லாய்டு கூட டேட்டிங் போன. அது போக அந்த ஹோட்டல்ல லாய்ட வச்சு உன்னை மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சொல்லு இன்வெஸ்டிகேஷனை நாங்க ஆரம்பிக்கிறோம், கீழே உட்காரு சொல்லு. லாய்ட நீ எப்படி பாக்குற? லாய்ட பத்தி என்ன யோசிக்கிற? ஆனா காய்ஸ், இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு இது தேவைதானா? உள்ள ஒரு மிகப்பெரிய அனகோண்டா பாம்பு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல லாய்ட தனியா விட்டு இந்த மாதிரி விஷயத்தை கேட்டு இருக்கீங்களே, அநியாயமா இல்ல? ஆனா அதை பத்தி அவங்க கவலையே படல. இன்னொரு பக்கம் லாய்டு போகும்போது அங்க சவுண்டா இருக்கும். அந்த பாம்பு தான் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பாம்பு இல்ல, வந்தது நம்ம மேரி தான். அவன் என்ன எவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே போட்டாலாம். வேலைக்கா செவரா உடைக்கிறான். ஆமா நீ என்ன பண்ணிருக்க? உனக்கு தெரியலையா என்ன? என்னோட ஸ்டைல்ல ஷார்ட் கட்டை நோக்கி நான் போறேன். அங்க இதே மாதிரி போகும்போது
பார்க்கும்போது மேரி வேற ஒரு இடத்துக்கு வரா. அந்த இடத்துல மிகுனா ஒரு ட்ரை ஹேண்டுக்குள்ள மாட்டின்னு இருக்கா. அப்பனா மிகுனாக்குள்ள தான் அந்த ட்ரை ஹேண்ட் பாராசைட் அது இருக்கா என்ன? மிகுனா நீ வந்து இந்த இடத்துல என்ன பண்ண இருக்க? நானும் அதே தான் கேட்கணும். மேரி நீ வந்து இந்த இடத்துல என்ன பண்ற? ஆனா ஒரு விஷயம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கேட்ட நான் என்ன பண்றேன்னு. இந்த இடத்துல அவனுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். மொத்தமா அவனை கொல்லாம நான் விட மாட்டேன். என்னது ரிவெஞ்சா? யார நீ கொல்ல போற? அதுவா நான் விரும்புற ஒரு பர்சனை அவன் பறிச்சிட்டான். யாரு? என்ன? அதாவது நீ என்ன சொல்ற? எனக்கு அதை சொல்ல முடியுமா? யார் அது? வேற யாரு? அந்த லாய்டு. அவனோட வேலை தான். லாய்டுன்னு கேட்டோன்னே அங்க அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னது அந்த கியூட்டான பையன் லாய்டா? அவன் ஒரு பையன், அவன் உன்னோட ஆளை பறிச்சிட்டானா? போனா லாய்டு வந்து அப்படியா என்ன? லாய்டுக்கு அதிகமாவே திறமை இருக்கு. அவனோட கியூட்னஸுக்கு ஒரு பையனும் மயங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஆப்வியஸான விஷயம் தான். அதனால அவ தப்பா யோசிக்கிறான். ஆனா மிகோனா அதுக்குள்ள அவளோட ஸ்கில் அங்க பயன்படுத்துறான். அதனால மேரி வசமா மாட்டிக்கிறான். இது என்னோட லவ்வுக்காக மேரி, கவலைப்பட வேணாம். அவங்களோட எனர்ஜி ஒன்றும் இதனால சக்காவாது. அதனால நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த சவுண்டுனால லாய்டு வருவான். நானும் ரிவெஞ்சை கொடுப்பேன். மேரிக்கு இன்னமும் தான் புரியல அவ என்னதான் சொல்ல ட்ரை பண்றான்னு. அதுக்குள்ள அங்க வால் ஓடையும். அது நம்ம லாய்டு தான். அட மேரி, அப்பயே நான் யோசிச்சேன் நீங்க தானே. லாய்டு ஃபைனலி நீ வந்துட்ட. மேரி எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? லாய்டு நீ ஃபைனலி வந்துட்டியா? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். என்னோட லவ்வுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். மேரி கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க. நம்ம லவ்வுக்காக நான் கூடிய சீக்கிரத்துல வரேன். இன்னும் அங்க மேரிக்கு புரியல இவ என்னதான் சொல்ல இருக்கான்னு. தொடர்ந்து பயங்கரமா அவ தாக்கிக்கினே இருக்கா. நம்ம லாய்டு தப்பிச்சுக்கினே அங்க ஒரு டென்டக்கல் இருக்கும். அதை வச்சு ஆள் அடிக்கிறான். இதே மாதிரி போச்சுன்னா எதுவும் வேலைக்கு ஆகுது. என்னோட முழு பவரை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அங்க செம்ம வேகமா அவ தாக்கும் போது சொல்றான், லாய்டு எல்லாமே உன்னோட தப்பு தான். உன்னாலதான் எல்லா விஷயத்தையும் நான் இழந்தேன். அதுக்கு நான் உன்னை விட போதில்ல. அப்படியே தேய்ச்சிக்கினே வரும்போது நம்ம லாய்டு அப்படியே தூக்கி போட்டுறான். லாய்டை பத்தி கேட்கும் போது அந்த குன்லின் அந்த வில்லேஜ்ல இருந்து வந்தேன்னு சொல்லுவான். அதனால அவ இன்னமும் கடுப்பாகிறான். நீ சொல்றதை என்னால நம்ப முடியாது. அது ஒரு கட்டுக்கதை, ஃபேரி டெய்ல் மாதிரி தான். ரொம்ப தாக்குறான். அங்க சண்டை பயங்கரமா போகுமா. வெளியில மத்தவங்களுக்கும் கேக்குது. அவங்களும் அங்க ஓடி வராங்க. மேரி அவங்க தள்ளி இருக்க சொல்றான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம ரீஹோ மத்தவங்க மேல அவன் தாக்கலான்னு போறான். அவ்வளவுதான் லாய்டு இப்போ என்ன பண்ணுவேன்? நான் அந்த அட்டாக்க லாய்டு அவன் மேல வாங்கிக்கிறான். அப்போனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு அவ்வளோ முக்கியமா? அவங்களோட அட்டாக்ஸை நீயே வாங்கிக்கிற? உண்மை என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க இருக்கிறனால தான் எவ்வளோ தூரம் நான் வந்தேன். இவன் அதுக்காக தான் நான் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். இவன் என்ன மாதிரி ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். அவனால எவ்வளோ புஷ் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால என்னோட உழைப்பை போட்டு கண்டிப்பா உன்னையும் அந்த பெரிய ஜெயின் ஸ்னேக்கையும் நான் தோக்கடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஆளு பங்கமா தாக்குறான். இவங்க தாக்குற தாக்குதல்ல அந்த இடமே அதிரும். கீழே மேரியும் மத்தவங்களும் விடுறாங்க. ஒரு பக்கம் உங்க சண்டை போயின்னு இருக்கும். கீழே லாய்டு விடும் போது, லாய்டு இப்போ உன்கிட்ட எதுவுமே இல்ல, உன்னோட கதை இப்பயே நான் முச்சு வர்றேன். அங்க பயங்கரமா ஒரு அட்டாக்க பண்றா. ஆனா நம்ம லாய்டு அப்படியே அங்க பறக்க விட்டுறான். இப்பதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. அந்த இடத்துல அந்த பெரிய ஜெயின் ஸ்னேக்கும் வருது. அதுக்கு நம்ம லாய்ட நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அட லாய்டு, உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. நீ ரொம்ப வாழ்ந்துட்ட. அட உங்களுக்கு என்ன தெரியுமா? அநேகமா நீ என்ன மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல இத்தனோண்டு இருந்த நீ இப்பதான் அந்த ஸ்னேக்கே அதை பத்தி சொல்லுது. இதுதான் அந்த லாஸ்ட் டஞ்சனோட சீலு. அதை ஒரு கார்டியனை இதுதான் இங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. ஆனா ஆளுக்க பண்ண விஷயத்த என்னால மறக்க முடியாது. அவ என்னோட தோலை சேவி அதை ஆப்டோனை மாத்தலாம் ட்ரை பண்ணா. ஆப்வியஸா எனக்கு இப்போ அதுக்கு கோவம் இருக்கு. இப்படி கத்தும் போது நம்ம மேரிக்கு புரியுது இங்கேயும் அவ சண்டையை வளைச்சிருக்கான்னு. திடீர்னு ஒரு வாய்ஸும் வரும். அங்க ஒரு பர்சனும் வந்து கேட்கறான், ஆமா என்னை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது? லாய்டுக்கு அவனை பார்க்கும் போதே தெரியுது நீ ஒரு பேடான பர்சன் மாதிரி தெரியுது. அப்படியா? அப்படின்னா நீ தான் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண போற ஹீரோவா? எல்லாரோட முகத்துல இருக்க ஸ்மைலையும் நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்படி சொல்லும் போது அந்த இடத்துல திடீர்னு ஆளுக்கா எல்லாத்தையுமே உடச்சிட்டு வரா. சோ எனக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கதான் இருக்கேன்னு. ஆளுக்கா நீ இன்னமும் மாறல. அந்த பாம்போ இருக்கும். ஆமா விட்ரா, நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க? அந்த பாம்போட பேர் தான் வித்ரா. அததான் இப்படி சொல்றான். அந்த பாம்புக்கு அவங்க பழைய விஷயம் ஞாபகம் வர. அது பயங்கரமா கத்திக்கின்னு இருக்கு. ஆமா நான் அது இன்னமும் மறக்கல. ஆனா இதை ஒரு வாய்ப்பை வச்சு அந்த சீலை அவன் உடைச்சு விட்டாரான். நல்லா அந்த பாம்பு ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடுது. நீ பேசுற டைம்ல நீ இதை மறந்துட்ட. இப்போ சீலை நான் உடைச்சிட்டேன். இப்போ வரமா நான் டோரை ஒண்டி தான் திறக்கணும். அந்த வேலையை ஒண்டி பார்த்தா முடிஞ்சுது. அதுக்கு பயங்கரமான கிக் அடிக்கிறான். அங்க இதனால ஆளு எங்கேயோ பந்து போய் விழுறான். அம்மா என்ன இது? இப்போதைக்கு உன்னோட பவர்ஸ் எல்லாமே நாசமா போயிருக்கணுமே. எனக்கும் தெரியல. அங்க இன்னொரு சைடு தலைனோட பெல்ட் தன்னால பேசுது. இப்பதான் நம்மளுக்கு புரியுது அந்த வித்ரா அந்த பாம்பு அது இங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. சோக்கும் இப்போதான் அங்க விஷயமே புரியுது. அதாவது சீக்கிரட்டா பாம்போட ஸ்கின்னை வச்சு இவ ஏதோ இந்த பண்ணிருக்கா. அதனாலதான் இப்படி ஆயிருக்கான். உண்மையை சொன்னா நான் ஆப்ரோனை செய்யணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனா தெரியாதனமா பாஸ்டால அது மிக்ஸ் ஆகி கடைசியில அது ஒரு பெல்ட்டா உருவாச்சு. அதுதான் எல்லாருமே
கர்ஸ்ட் பெல்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி அதோட விலையும் ரொம்ப சீப்பா போச்சு. இப்படிதான் ஆச்சு அப்படின்னு சொல்ல அந்த ஸ்னேக்கா பயங்கரமா அடின்னு அடிக்குது. இன்னொரு பக்கம் அவருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், இதனால அவரு தப்பிச்சு போயிடறாரு. அவ்வளவுதான், டோரை ஓபன் பண்ணலே போதும் இப்படின்னு அவரு போயிடறாரு. இந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஆலனும் உள்ள போகும்போது ஏதோ ஒரு நிழல் தெரியும், அது பார்க்க ஸ்னேக் மாதிரி இருக்குமா. இங்க எல்லாருக்குமே பயமாயுது, முக்கியமா ஆலனுக்கே பயமா இருக்கும். பின்னாடி எல்லாருமே சியர் பண்றாங்க ஆலனால முடியும்னு. ஒரு நிழல் தான், உண்மையிலேயே அது ஒன்றும் ஸ்னேக் இல்ல. ஆலனுக்கும் பழைய விஷயம் ஞாபகம் தான், இதனால ஆளு தைரியமா முன்னாடி போறான். இந்த சைடு இடமா அழியறனால என்ன பண்ணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. முன்னாடியே மேரியும் சொல்றான், இது எல்லாத்தையுமே காரணம் நீதான், நான் பின்னான் தாக்குன, இப்ப பாரு இந்த இடம் கொலாப்ஸ் ஆகுது. ஆல்கா கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், அந்த பாலை வச்சு அவ தப்பிச்சு போயிடறான். இன்னொரு பக்கம் கிங் என்னன்னா, இவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்னேக்கே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்மால அங்க எதுவுமே பண்ணல, அது வெறும் ஒரு ஷேடோ தான், அங்க உண்மையிலேயே எதுவுமே இருந்திருக்காது. அதனால இல்ல அப்படின்லாம் அவன் சொல்றான். இவனை மாதிரி ஒரு சோல்ஜரை பார்க்கவே முடியாது, இதுக்காகவே உனக்கு டிராகன் ஸ்லேயருக்கான டைட்டில் நான் கொடுக்குறேன், ஆனா நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. இன்னொரு பக்கம் லாய்டும் அந்த புக்கை பார்த்து யோசிக்கிறான், இந்த புக்கை நம்ம ஷியோமா அவன் தான் கொடுத்துருப்பானே, புக்கில் ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுபடி தான் எல்லாமே நடக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும். ஏன் இது ரெண்டுமே சிம்லராக எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே ஜாலியாக இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஆல்கா வரா. வந்தோடனே நம்ம சலீனை ஒரு போர்வையால மூடிடுறா. இவன் என்னோட வில்லேஜுக்கு வேணும்ப்பா, அதனால இப்போ நான் கொண்டு போறேன். இதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. எங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நிறைய பேர் அந்த எபிசோட்லேயே கெஸ் பண்ண சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. பின்னாடி இருக்கிறது ஷியோமாவும் இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த பர்சனும் தான். என்னை பற்றி அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்மளுக்கு காட்டலை, ஆனால் போக போக நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ சொன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். இதுக்கு மேலே தான் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எதுக்காக நம்ம ஹீரோவை இவன் வந்து ஹீரோ அப்படின்னு சொன்னா, போக சீலை உடச்சிட்டான், இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அது என்ன ஏது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.